வணக்கம். வாராகி தாள் சரணம் குருவே துணை. நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாரட் ரீடர் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்காக குரு வக்ர நிவர்த்தி பலன் இப்போது பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் மாதம் 2024 குரு வக்ரமானார். இப்போது 2025 பிப்ரவரி 5ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு. இவர் மே மாதம் வரை, மே 15, 14 வரை உங்களுக்கு இதே ரிஷப வீட்டில், அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு மேஷ ராசி முதல் வீடு, ரிஷபம் 2வது வீடு, 2வது வீட்டிலே இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சியாக போகிறாங்க. இந்த காலகட்டம், அதாவது பிப்ரவரியிலேருந்து உங்களுக்கு அந்த மே வரைக்குமான அந்த காலகட்டத்துக்கான வக்ர நிவர்த்தி பலனை இப்போ நம்ம பார்க்கலாம். வணக்கம். இப்போ மிதுன ராசிக்கு குரு வக்ர நிவர்த்தி பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு உங்களோட பாதகாதிபதி குரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதியுமே குரு தான். ஸோ இப்போ பாதகாதிபதி 7க்கும் 10க்கும் உங்களுக்கு குரு தான் எல்லா விஷயமும் பண்ணும். 10ஆம் வீட்டு அதிபதி நம்ம ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், நம்ம சர்வையல்னு சொல்லக்கூடிய வருமானம், நமக்கு சாப்பாடு போடுறது எல்லாமே 10ஆம் தான். ஸோ அந்த 10ஆம் வீட்டு அதிபதியும் கேந்திர அதிபதி, அதாவது 4, 7, 10 இதுக்கு எல்லாமே சொந்தக்காரரான அந்த குரு உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலுமே 12ல் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஆகஸ்ட் வரைக்கும் நிறைய விஷயம் பாசிட்டிவ் பண்ணி கொடுத்துருப்பாரு. நிறைய பணம் வந்திருக்கும், நிறைய ஊர் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, கோயிலுக்கு ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, குடும்பத்தோடு ரிலேஷன்ஷிப் வீட்டை விசிட் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ 4ல் பார்க்குறதுனால, 6ல் பார்க்குறதுனால, 8ல் பார்க்குறதுனால சில செட்டில்மெண்ட் கண்டிப்பாக இது பண்ணும். ஏன்னா அவர் 10க்கும் அதிபதி இல்லையா. அப்போ அந்த செட்டில்மெண்ட் விஷயமெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். இப்போ ஆகஸ்ட்டோட அந்த ப்ராசஸை கொஞ்சம் டப்புன்னு நிப்பாட்டியிருப்பார், வக்ரம் ஆகிருப்பார். ஏன்னா குரு நார்மலாக ஒரு நல்ல கிரகம் வக்ரமானால் அதுக்கான பலன்கள் இருக்காது. ஓரளவு நமக்கு இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படி, நம்ம உடம்பு சரியில்லை, இல்லை ஒரு அலர்ஜி எக்ஸாம்பிள் கரெக்டாக சொல்லணும்னா நம்ம நல்லா தான் இருப்போம், ஆனால் ஒரு அலர்ஜிக்கு ஒரு டேப்லெட் எடுத்துருப்போம். அதோடு நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கு, அதுக்கு ஒரு அலர்ஜி டேப்லெட்டு, ஒரு சளி மாத்திரை எடுக்கிறோம். இந்த ரன்னிங் நோஸு அப்படிலாம் இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம், அப்படி தான் இந்த டைமில் அந்த கிரக நிலைகள் ஒரு மாதிரி அவுட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உடல் ஒரு செயல் செய்யும், எண்ணம் ஒரு செயல் செய்யுங்கிற மாதிரி இதோட தன்மை ஒன்றா இருக்கும், செய்கிற செயல் ஒன்றா இருக்கும். இந்த கேரக்டரோட அந்த செயல் பொருந்தி வராது. அப்படி இருக்கிற பட்சத்தில் கூட உங்கள் மிதுன ராசிக்கு ஒரு பெஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா, குரு 12ல் வக்ரம் ஆகாட்டினாலும் சிறப்பு, வக்ரம் ஆனாலும் சிறப்பு. அதுதான் மிதுன ராசிக்கான பலன். ஏன்னா அவர் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாதகாதிபதி விஷயம், பாதகாதிபதி மறைஞ்சிட்டார் 12ல். மறைஞ்சதுனால உங்களுக்கு நல்ல 12 ஒரு நல்ல மறைவுன்னு தான் சொல்லணும். ஸோ உங்களோட எதிரிங்க உங்களுக்கு பாதகம் கொடுக்குறவங்களாம் மறைஞ்ச மாதிரி கணக்கு இது. அப்படி இருந்துமே அந்த இடத்துலேருந்து ஒரு 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஓரளவு உங்களுக்கு சொந்த தொழில் சப்போர்ட் பண்ணி வந்திருக்கும். 6ஆம் இடத்தை பார்த்ததுனால கடன்கள் அடைக்கப்பட்டிருக்கும். குரு 12ல் மறைஞ்சு 6ஆம் இடத்தை பார்க்குறது எப்படின்னா, விரயமெல்லாம் உங்களுக்கு செட்டில் ஆகிருக்கணும். வட்டிக்கு அதிகமாக கொடுக்குறது, அது இதெல்லாம். இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துக்குரிய திடீர் ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வந்திருக்கணும். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்குரிய வேலையும் அவர் கண்டிப்பாக செய்வார். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இனிமேல் 10ஆம் இடத்துக்குரிய வேலையை செய்ய போகிறாரு. ஸோ இந்த நிவர்த்தி உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, 7க்குரிய விஷயம்லாம் பண்ணிட்டாரு, கடன்லாம் அடைச்சிட்டாரு. இருப்பினும் சொந்த தொழில், சொந்த வண்டி வாகனம், இதிலெல்லாம் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஹீல் பண்ணிட்டார். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு வண்டி எதுக்குமே உதவாமல் போட்டிருக்கு, அதை விற்கவும் உங்களுக்கு மனசு வரல, அதை வச்சு ரிப்பேர் பண்ணவும் உங்களுக்கு மனசு வராத பட்சத்தில் அது ஃபோர்ஸ்டாக விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு.
அதெல்லாம் தான் இந்த 4ஆம் இடத்தை பார்க்குறது ஹீல் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ எல்லா இடத்தையும் ஹீல் பண்ணியிருப்பார். வட்டி அதிகமாக போனாலும் பரவாயில்ல, அந்த கடன் வந்து ஹீல் ஆகிருக்கும். ஸோ இப்படி வந்து இந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். இப்போ 10ஆம் இடத்துக்கு உள்ள விஷயத்த இந்த 12ஆம் இடத்துலேருந்து செய்ய போகிறார். தொழிலுக்கான ஒரு விரயம், தொழிலுக்கான ஒரு 4 பேரை போய் பார்க்குறது, ப்ராசஸ் ஆகிறது, அதை வந்து உங்களுக்கு திடீர் ராஜயோகமாக கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்கள் சைடு வந்து அழகாக ஒரு வெற்றி கொடி பறக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். 6ல் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு மாதிரி உடல்நிலை சரியில்லாத போயிருக்கும், இல்லைன்னா வந்து ஹீல் சரியாக இருந்திருக்காரு, இல்லை ஃபுட்டு ஸ்டொமக் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த குடல் சார்ந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து செவ்வாய்க்கான இடமா போயிடுது, விருச்சகமாக போயிடுது. அதனால் எப்பொழுதுமே வந்து இந்த அப்டர்னல், அந்த இன்னொன்று வந்து அந்த செரிமான கோளாறு, அந்த செரிமானம் பண்ணி உணவு வெளியேற்றும் விஷயம், உறுப்புகள் அனைத்துமே ஒரு விதமான பிரச்சனையில் இருந்திருக்கும். அதுவும் லேடிஸ்க்கு இன்னும். அப்புறம் அந்த இடத்த குரு வந்து 12ஆம் இடத்துலேருந்து பார்க்குறதுனால குரு கெட்டத்தன்மையை அழித்து மிச்ச மீதி, அதாவது மிதுனத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து ஃப்ரெண்டு, மிதுனத்தோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறதுனால கெட்ட விஷயங்கள்லாம் அவரால் செயல்படுத்த முடியாது. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த உங்களுக்கு வக்ர நிவர்த்தி கணக்கே கிடையாது. உங்களுக்கு இந்த மாதமும் ஆகஸ்ட் மாதமும் நன்மை நடப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருந்திருக்கணும். கொஞ்சம் நல்ல பீஸ்ஃபுல்லாக இருந்திருப்பீங்க, நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருப்பீங்க, நல்லா வந்து ஒரு தொழில் முன்னேற்றத்தோடு இருந்திருப்பீங்க. இப்போ நிவர்த்தியும் ஆயிட்டார் அப்படின்னா, முதல்ல வந்து கொடுத்தாரு பார்த்தீங்களா ஒரு குரு பயிற்சி, எப்போ ஒரு நல்ல பலன்கள், அதை காட்டிலும் டபுள் மடங்கு தசமஸ்தானம் 10ஆம் இடத்துக்கான பலனை அள்ளி கொடுக்க போகிறாரு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ரெடியாக இருங்க. ஒரு விஷயம் உண்டு, எப்போவுமே லக்கு அப்படிங்கிறது வந்து எப்போ நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா, எவ்வளோ தூரம் நம்ம ப்ராக்டிக்கலாக இருக்கிறோம், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ தூரம் ரெடியாக இருக்கோம். நீ ரெடியாக இருக்கும்போது அந்த லக்கு வரும்போது தான் நம்ம ஜெயிக்க முடியும். லக்கு வந்து நீ ரெடியாக இல்லை, நான் வந்து சோம்பலாக இருப்பேன் அப்படின்னா ஜெயிக்க முடியாது. அது மாதிரி ஒரு விஷயத்த உடைச்சிட்டு நீங்களும் ரெடியாக இருக்க போகிறீங்க. அந்த சூழ்நிலையும் வரப்போகுது. உங்கள் பேர் வந்து பலம் பொருந்திய ஒரு பேராக இந்த வருடம் பிப்ரவரியிலேருந்தே மாறப்போகுது. ஸோ எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க. யூனிவர்ஸ் அட்ராக்ட் பண்ண ரெடியாக இருங்க. இதுதான் மிதுன ராசிக்கு வரக்கூடிய பலன். அனைத்திலும் வெற்றி, நல்ல ஒரு 85% 90% அனைத்திலும் இந்த குரு நிவர்த்தி, குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.